வணக்கம், இது ராஜபிரியன் ரிவ்யூ. இங்கே நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டு லைவ்ல நடந்த சம்பவங்கள், ஈவன் எபிசோட்ல வந்த விஷயங்கள் கூட அட்ரஸ் பண்ணப்படுறது இல்லை விஜேஎஸ்ஸால. ஸோ அதனால அதெல்லாம் பற்றி பேசும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. நிறைய இடங்கள்ல அந்த கமெண்ட்டை சோஷியல் மீடியாலும் பார்க்க முடியுது. ஹோஸ்ட் சரியில்லை, மாத்துங்க மாத்துங்க, கமல் சாரே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கமல் சாருக்கு குறும்படங்கள்லாம் போட்டுருக்குறாங்க. கமல் சார் தான் அந்த வேர்டை ட்ரெண்ட் ஆகுனது, குறும்படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பிக் பாஸ் உடைய ஐகானிக் வேர்டாக மாறிடுச்சு. இப்போ விஜேஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில் குறும்படமே போடல. அப்போ குறும்பட கண்டென்ட்டே இல்லையானா குறும்பட கண்டென்ட் ஏகப்பட்டு இருந்தது லாஸ்ட் சீசனில். ஆனால் அவர் பண்ணதை நான் ஏன் பண்ணோம், அவ்வளோ சுவாரஸ்யமெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அது ஈகோவா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அதை பண்ணவே இல்லை. இந்த சீசனில் தான் 2 முறை குறும்படம் போட்டுருக்கிறாங்களே. ஸோ இறங்கி வந்துட்டார். ஏன்னா ஃபுல்லாக டவுன் ஆனா அப்படி தானே தானே ஆகணும். கார்பரேட் அந்த எல்லைக்கும் தள்ளும்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட் விஜய் டெலிவிஷனுடைய இப்போ ஜியோ ஹாட் ஸ்டார் இருக்காங்களே, அவர்களுடைய சவுத் ஹெட்டு கிருஷ்ணன் குட்டி இருக்கிறார்ல, அவர் ஒரு முறையும் ஃபினாலே டேக்கு வருவார்ல. இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட அவருடைய இன்டர்வியூலாம் வந்திருந்து. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அவருடைய டீமோட போயிட்டு கமல் சாரை மீட் பண்ணியிருக்கிறாங்க. கமல் சாரை மீட் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்போ எதுக்கு, அவ்வளோதானா முடிஞ்சா விஜய் சேதுபதி அனுப்ப போகிறாங்களா, வார வாரம் கார்டு எடுத்துகிட்டு ஒருத்தரை எவிக் பண்ணியிருந்த மனுஷனையே எவிக் பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனக்கு டக்குன்னு இந்த நியூஸை பார்த்த உடனே ஸ்பேஸில் ஒருத்தர் இருக்கார்ல, பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஆள் எவிக்ட் ஆகிட்டாரு. ஆனால் பிக் பாஸ் ஸ்பேஸ்லேயே ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் சொல்லிட்டு இருந்தார், இந்த சீசன் ஃபுல்லாலாம் விஜேஎஸ் இருக்க மாட்டார், அவர் பாதிலேயே கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஷியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஒரு வேளை இப்போ இது நிஜம்ங்கிற மாதிரி விஜய் சத்துக்கு வெளியே போட்டாங்கன்னு வச்சுங்களேன், கமல் சார் மறுபடியும் வந்துட்டாருன்னு வச்சுங்களேன், அப்புறம் அவர் ஒரு கடையே போட்டுருவார் போல இருக்கு. நான் சொல்றதெல்லாம் நடக்குது, ஸ்பேஸ் எனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு. அதை நினைச்சாதான் செம சிரிப்பா இருக்கு. இப்போ சம்பவம் என்னன்னா, கிருஷ்ணன் குட்டி அவருடைய டீம் போயிட்டு மீட் பண்ணிருக்கிறாங்க கமல் சாரை. பிக் பாஸ்க்கு வர சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஸ்டாரு விஜேஎஸ் என்னதான் இருந்தாலும் அவரை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட மாட்டாங்கல்ல. ஒரு கார்பரேட் எந்த எல்லைக்கும் போவாங்கன்றது வேற. அது பட் இவரும் முரண்டு பிடிச்சி கமல் சார் மாதிரி என்ன ஃபைட்டாக பண்ணிருக்காரு. இவர் கேட்க வேண்டியதே கேட்க மாட்டேங்கிறாரு. கமல் சார் பார்த்தீங்கன்னா அந்த பிரதீப் எலெக்ஷனில் அவரே வாக்குமூலம் கொடுத்துருப்பாரு. இங்கே மேக்கர்ஸ் எல்லாம் வேணான்னு சொன்னாங்க, இருந்தாலும் நான் பிடிவாதமாக அவங்ககிட்ட பேசி நான் தான் அந்த முடிவை ஒத்துக்க வச்சேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தார்ல. அது அவருக்கு பாசிட்டிவாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. ஆனால் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வேற. அந்த ஒரு சீசனை மட்டும் எடுத்துட்டு பார்த்தோன்னா அவர் பண்ண சம்பவங்கள்லாம் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்குல்ல. இப்ப இந்த சீசன் போயிட்டு இருக்கு. நடுவில் பழைய சீசனுடைய கமல் சார் ஹேண்டில் பண்ண சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு, புல்ல இருக்குது, மாசா இருக்கு. ஸோ அதனால தான் எல்லாரும் அதை கேட்குறாங்க, கமல் சார் திரும்ப வாங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த டீம் போய் மீட் பண்ணிருக்கிறாங்க. பிக் பாஸ்க்கு வர சொல்லி கிடையாது, ஜியோவுடைய சவுத் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இன்பவுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம், அதாவது சவுத் இண்டியன் சினிமாஸோட ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸை இன்னும் டெவலப் பண்ணுறோம் அசோசியேட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டுக்காக ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த லான்ச் ஈவெண்ட்டுக்கு கமல் சார் வரணும் சீஃப் கெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் கூப்பிட்டுருக்குறாங்க. இதை இன்டர்வியூலேயே முன்னாடியே கிருஷ்ணன் குட்டி அவரை திருப்பி திருப்பி கேட்டிருந்தாங்க, கமல் சார் பெஸ்ட்டா விஜய் சேதுபதி பெஸ்ட்டான்னு. கமல் சார் அவர் தாங்க ஐகான், அவர் மூலியமா தாங்க நாங்கள் வந்தோம் உள்ள, அவர் தாங்க வெஹிக்கல். இப்போ இவர் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பொலிட்டிக்கலெல்லாம் இல்லாமல் இயல்பா ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறாரு, ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பாராட்டுற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. பட் அந்த விஜய் சேதுபதியை பாராட்டினாங்கன்னு வச்சுங்க இதுக்காக, அப்போ கமல் சார் பேசுறது புரியல அப்படின்னு அப்படி தானே அர்த்தமாகுது. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அப்படி பேசினாலும் இப்போ போயிட்டு மீட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா அந்த இனாகுரேஷன் டிசம்பர் 9th நடக்க இருக்கு. ஸோ அதனால சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. அப்புறம் டெபுட்டி சிஎம் அவரையும் பார்த்து கமல் சாரையும் கூப்பிட்டு 2 பேர் தான் சீஃப் கெஸ்ட்டாக வர போகிறாங்க. தமிழ் சினிமாவோட அசோசியேட் ஆகிட்டு ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா தமிழ் சினிமாவின் அடையாளம் இல்லை கமல் சார் இப்போ. ஸோ அப்படி இருக்கும்போது அவரை விட்டுட்டு எப்படி, முன்னாடி பிக் பாஸ் பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை, இப்போ பொலிட்டிஷியன் வேற, ப்ளஸ் கமல் சார்னாவே ஐகான் தான் இங்கே, தமிழ் சினிமாவின் ஐகான். ஸோ அதனால அவரை விட்டுட்டு ஆரம்பிச்சா நல்லா இருக்காதுல்ல. அதனால அவரை போய் மீட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அந்த ஃபோட்டோஸ் தான் வெளியே வந்திருக்கு. அந்த ஃபோட்டோஸை பார்த்ததும் எல்லாரும் விஜய் சேதுபதி மேலே கடுப்பில் இருந்தவங்கெல்லாம் குஷி ஆகிட்டாங்க. வா, கமல் சார் திரும்ப வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. கமல் சார் வரல இந்த சீசனில். வரமாட்டாரு
இது கொஞ்சம் கேட்கறது கஷ்டமா இருக்கலாம் சில பேருக்கு. பட் என்ன பண்றது, சில உண்மைகள் அப்படிதான் இருக்கும். நானும் வரமாட்டாருன்னு எங்க சொல்றேன், வந்தா நல்லா இருக்கும் தான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.